மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய வார்த்தை விஷமானதுனால தான் இன்னைக்கு கர்ம நிஜமாயின்னு இருக்கு. உறவுகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக வடிவமைக்க முயற்சி செய்தீர்கள். நான் எப்படி இருக்கேனோ என்ன மாதிரியா தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சா குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, புத்தகம். நெருக்கமானவர்கள் தூரமாகி விட்ட நிலை. இப்போ உனக்கு நெருக்கமானவங்களாம் தூரம் போயிட்டாச்சு. அது மனைவியா இருந்தா கூட. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, மாதா பிதா குரு துணை கொண்டு, குலதேவதா துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிக்கான கர்மா பலன். அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத 12 ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மிக முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க, கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய கர்மா இன்னைக்கு நீ கஷ்டப்படுற, உன்னுடைய முன்வினை நீ கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கர்மாவின் விளைவுகள். ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு தவறு பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளை பார்த்தீங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது. உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கர்மா ராசி பலன் அப்படின்னு சொல்றது உங்கள் கடந்த தவறுகள், தற்போதைய எதிர்கால நிலை, அதே போல பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போல போட்டு காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காணொளியிலே உங்கள் ராசிக்கேற்ற கர்மா விளைவுகள், அதனை சுமக்கும் குறைக்கும் பரிகாரங்கள் என்ன, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். 12 ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அது உங்ககிட்ட நான் என்ன பரிகாரங்கள், என்ன விஷயங்கள்ங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கர்மா ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும். ஸோ இதில் கவலையே இல்லை. அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள். கர்மா ஒரு நாள் கருணையாகும். கர்மா ஒரு நாள் கருணையாகும். அது எப்போ? நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கர்மா ஒரு நாள் கருணையாகும். ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன். ஒரு விஷயமா நீங்கள் கேளுங்க. கேட்டிங்கன்னா என்ன பரிகாரம், இந்த பரிகாரம் சொல்கிறதுல மட்டும் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த கர்மா ராசி பலன்றதை நான் இந்த இடத்துல உட்காந்துன்னா நான் சொல்கிறேன். இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது மட்டும்தான் நான். ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினச்சி அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம். சரிங்களா? வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன், என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்ன கர்மா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய வார்த்தை விஷமானதுனால தான் இன்னைக்கு கர்ம நிஜமாயின்னு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இது ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. ஏன்னா உங்களுடைய வார்த்தை அந்த மாதிரி விஷமான வார்த்தைகள். இன்னைக்கு மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கீங்க, மிருகசிருஷ நட்சத்திரம் மிதுன ராசி எல்லாம் இருக்குது. இப்போ அந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உண்டு.
உங்களுடைய கடந்த கால கர்மா அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, வார்த்தைகளை இடம் பொருள் பார்க்காமல் பயன்படுத்திய பழக்கம், இடம் பொருள் பார்க்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசினது, உங்க இஷ்டத்துக்கு பண்ணினது இப்ப கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அதான் உறவுகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக வடிவமைக்க முயற்சி செய்தீர்கள். நான் எப்படி இருக்கேனோ என்ன மாதிரியா தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சா முடியுமா? முடியாது. இப்போ வீட்டில் 5 விரலும் ஒன்றா இருக்கா, எல்லாம் வேற வேற மாதிரி தானுங்க. இப்போ என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பா. இப்போ நான் நினைக்கிறதே என்னோட நண்பரும் நினைப்பாங்கன்னு நான் நினைக்க முடியுமா? அவன் வேற ஏதாவது நினைச்சுட்டு இருப்பான். நான் நினைக்கிறதா தான் நீ நினைக்கணும். நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் நீ இருக்கணும்னு சொல்ல முடியுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இருமுகம் போல பேசும் சூழ்நிலைகள் மற்றவர்களுக்கு ஆழமான புண்களை ஏற்படுத்தியது. இருமுகங்கள் ஒரு முகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுறது, ஒரு முகம் பார்த்தோன்னா அவன் அண்ணன் போனோன்னு வேற மாதிரி பேசுறது. இருமுகம் கொண்ட விஷயங்கள் இந்த மிதுன ராசிங்க. ஏற்கனவே நீங்கள் மிகப்பெரிய குழப்பவாதி. அது நம்ம குழப்பவாதிகள் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது இல்லை. மிகப்பெரிய குழப்பவாதி. அதில் இருமுகம் போல பேசக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு முகம் ஒரு மாதிரி பேசுவான், இன்னொரு முகம் இன்னொரு மாதிரி பேசுவான். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் உண்டு. முற்பிறவியில் சத்தியத்தை விளக்கி பலர் வாழ்க்கையில் குழப்பம் உருவாக்கிய வாய்ப்புகள் நீங்க பண்ணியிருக்கீங்க. கடந்த காலத்துல கடந்த கர்மா அப்படிங்கிறது சத்தியத்தை மீறி நீங்க செஞ்ச சில விஷயங்கள்லாம் தான் இன்னைக்கு உங்களுக்கு சில நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுலயும் இப்போ பிரசன்ட் கர்மா நீங்க என்னென்ன திறமை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? உறவுகளில் நம்பிக்கை இழப்பு. இப்ப யாரையும் சொந்தக்காரனை நம்ப மாட்டேங்கிறீங்க. சொந்தக்காரனா அப்பா நீ வராம இருக்கிறதே போதும், அம்மா ஏம்மா அவன்லாம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான், வராமல் இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறான். சொந்தக்காரனெல்லாம் வீட்டுக்கே அனுமதிக்க மாட்டேங்கிறான். தூரமாக இருக்க விட்ட இது நம்பிக்கை இழந்து போச்சு. நெருக்கமானவர்கள் தூரமாகி விட்ட நிலை. இப்போ உனக்கு நெருக்கமானவங்களாம் தூரம் போயிட்டாச்சு. அது மனைவியாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, விவாகரத்து பிரச்சனைங்க போயிடுது. மன அழுத்தம், தூக்கம் வருவது போல தோன்றும், ஆனால் தூங்க முடியாது. தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் 2 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துன்னு தான் இருப்போம், வேற வழி இல்லை, தூக்கம் வராது. நினைத்த காரியம் திடீரென திசை மாறும். உண்டா? இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. எதிர்கால கர்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். வாழ்க்கையில் திட்டமிட்டு இருந்த செயல்கள் ரொம்ப பிரச்சனைக்கு கேள்விக்குறியாக இருக்கும். மனநிலை தடுமாறும், கவலை, சோகத்தின் தாக்கம் இது எல்லாமே உண்டு, உங்களுக்கு உண்டு. காதல், திருமணத்தில் துரோகம் அல்லது புரிதல் இல்லாமை இருக்கிறது கண்டிப்பாக நடக்கும். மன அழுத்தம் காரணமாக உடல்நிலை அதிகமாக பாதித்து மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த கர்மா தீர்றதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். தினமும் காலையில் 6:15 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, ஜபம் பண்ணுங்க. வியாழக்கிழமையில குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, புத்தகம் வாங்கி கொடுங்க. பௌர்ணமி நாளில் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி சூரியனுக்கும் ராகு பகவானுக்கும் விளக்கேற்றுங்க. நான் சொல்கிறத அப்படியே செய்யுங்க. சூரியனுக்கும் ராகு பகவானுக்கும் விளக்கேற்றுங்க, கர்மா குறையும். சனிக்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு போய் கண்ணீர் விட்டு அழுங்க, போய் அழுங்க. தெய்வ சன்னிதானத்தில் உட்காந்து அழுங்க. அழுது மனசில் இருக்கிற நீங்கள் செஞ்ச தப்புக்கள் செய்ய என்னென்னலாம் பண்ணினீங்களோ மனசால் அழுங்க. கண்ணீர் விட்டு தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்ட பின் சனி பகவான் கிட்ட போய் விளக்கேற்றுங்க. மனசில் ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். எல்லாரும் பார்க்குற மாதிரி உங்களை நான் அழ சொல்லலை, சரியா? கோவிலுக்கு போனீங்களா, ஒரு இடத்துல மனித அப்படியே அமைதியாக உட்காந்துட்டா உங்களை அறியாமல் உங்களுடைய தவறுகள், உங்களுடைய தப்பு, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். நான் தப்பு செஞ்சுட்டேன், தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு, இதுக்கு மேலே இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் ஒரு பொழுதும். மனசால் அந்த கண் கலங்கி அதுக்கப்புறமா அந்த சனி பகவான் கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. போய் அங்கே போய் ஒரு விளக்கேற்றுங்க, போய் விளக்கேற்று. உங்களை சொல்கிறேன், எனக்கு கண்ணில் தண்ணி வருது. அங்கே போய் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு வாங்க, மனசில் ஒரு ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும். தாயின் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அடுத்தது அம்மாவுடைய ஆசீர்வாதம் பெறுங்க. அம்மாவை எடுத்தெறிஞ்சு பேசினால் உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. மரியாதையுடன் பேசும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் பரிகாரம். இன்னைக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு நண்பர் யாரையுமே மதிக்க மாட்டான். அவன் பேசுகிற பேச்செல்லாம் திமிராக தான் பேசுவான். என்னுடைய உற்ற நண்பர் தான், திமிரா பேசு. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, உனக்கு லைஃப்பை பற்றி பெரியவங்க இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டான். கால் மேலே கால் போட்டுன்னு ஆட்டின்னு உட்காந்துருப்பான். பெரியவங்க உட்காந்துருக்காங்களே, மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியாது. அவனுடைய சுபாவம் அந்த மாதிரி, நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கல அவனை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மரியாதையுடன் பேசும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் பரிகாரம்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்நாளையே மாற்ற முடியும். அந்த வார்த்தை கர்மாவாகி நீயே எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். கொஞ்சம் பார்த்து எப்படி செய்யணும் என்ன அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்க. உங்களுடைய கர்மா, உங்களுடைய விஷயங்கள், உங்களுக்கு உங்களுடைய பழைய கர்மா பேசும் நேரம் இதுதான். இப்பொழுது நீங்க பரிகாரம் செஞ்சீங்கன்னா இதுவே நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பரிசாக வரும். என்னவா வரும்? மிகப்பெரிய பரிசாக வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன அதே போல் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும்போது திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு இங்கேருந்து கீழ் திருப்பதிக்கு போயிட்டு அங்கேருந்து காரில் போகாமல் நடந்து போயிட்டு வாங்க. முடியாதவர்கள் காரில் போங்க, முடிந்தவர்கள் தயவு செய்து நடந்து போங்க. அதே போல் இப்போ நான் இந்த கர்மா ராசி பலன் 12 ராசிக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது உண்மை. இது பொய் இல்லை, இது உண்மை. இதுதான் இது நீங்கள் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது. இது உண்மையான விஷயம். இது பொது கிடையாது, இது உண்மையான விஷயம். 12 ராசிக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கர்மாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், நான் கஷ்டப்பட்டுட்டே தான் சார் இருக்கேன், இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.